3 roses siblings. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கணவாய் சுக்கா. இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவா சுக்காக்கு தேவையான ingredients கணவா 1/2 kg எடுத்துர்க்கேன். கூடவே 4 தக்காளி எடுத்துர்க்கேன். ரொம்ப சிம்பிளான டிஷ், ஈஸியா ப்ரிப்பேர் ஆகக்கூடியது. குயிக் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துர்க்கேன். நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வெறும் பாத்திரத்தில் கணவாயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கணவாயில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியேறிடும். ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடில் வாட்டர்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் எப்படி வெளியேறுது பாருங்கள். நல்லா எப்படி ஒரு கரண்டியை வடித்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ கணவாயில் இருக்கிற எல்லா வாட்டரும் வெளியேறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கவுச்சி வாசனை கூட போயிடும் அந்த தண்ணியிலையே. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். எல்லா வாட்டரும் வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் இந்த நம்ம வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி வாசனை வராது. இப்போது கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த 4 தக்காளியை நல்லா இந்த மாதிரி கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கணவாயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போது உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி சுக்காவாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கணவாய் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக குயிக்கான டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 3 roses sibling சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.